வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். மகளிருக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான நல்ல நாள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். ஸோ அந்த மகளிர் தினத்தன்று பெண்கள் செய்ய வேண்டியது என்ன, தவிர்க்க வேண்டியது என்ன? நீங்க எவ்வளோ நினச்சா நீங்கள் வாடாதீங்க, எவ்வளோ நினச்சா நீங்கள் ஓடாதீங்க, எவன் பின்னாடி நீங்கள் ஓடாதீங்க. உங்கள் பின்னாடி போயிட்டாரு, நம்ம லைஃபே போயிடுச்சு, நம்மளுக்கு யார் மேலே நினைக்காதீங்க, எவனுமே தேவையில்லை. உங்களுக்கு 2 கை 2 கால் உங்களை படைச்ச இறைவன் இருக்கான், அப்பா இருக்கான் மேலே. 4 பேர் மதியா வாழ்க்கையில் நீ உச்சத்துக்கு போயிடுவேன். தங்கச்சியை, அக்காவை, அம்மாவை, தன் மனைவியை, இந்த 4 பேர் மதிச்சுனா இந்த உலகம் உன்னை மதிக்கும். சிம்பிள். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய், இந்த டாபிக் நிச்சயமா உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா மகளிர் பெண்கள் ஃபாலோவர்ஸ் வந்து ஜாஸ்தி உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம மர்ஜன்மத்தை நிறைய பேர் பெண் வியூவர்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். மகளிருக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான நல்ல நாள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். ஸோ அந்த மகளிர் தினத்தன்று பெண்கள் செய்ய வேண்டியது என்ன, தவிர்க்க வேண்டியது என்ன, நீங்க சொல்லுங்க பாய். நல்லா கேட்டீங்க. இது ஆக்சுவலி எல்லாம் சொல்கிறது தான். இது என் பெண்களுக்காக சகோதரியாவோ, அம்மாவோ, தங்கச்சியோ, அக்காவோ, சிஸ்டரோ, ஃப்ரெண்ட்ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், வந்துட்டு போனவங்களும் இருக்கலாம். எனக்கு தெரியாமல் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது எல்லாருக்குமே முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், அட்வான்ஸாக வர மகளிர் தின வாழ்த்துக்கள் ஒன்று சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஸோ இந்த மகளிர் தினத்தில் பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறது மகளிரை பற்றி இல்லை, வீட்டில் இருக்கிற ஜென்ஸுங்களை பற்றி. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னா, என்னடா மகளிர் தினம் பேசணும்லாம் கிடையாது. மகளிர் தினத்துக்கு ஆண்களை தான் பேசணும். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மகளிர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அதுக்கு நிறைய வார்த்தை இருக்குது. ஃபஸ்ட்டு வார்த்தை லீடர்னு சொல்லுவாங்க. லீடர் ஒரு குழந்தை வார்த்தையிலும் சரி, நீங்கள் எதில் எழுத போனாலும் சரி, முதல்ல வார்த்தை இந்த ஏ தான் வர வார்த்தை. ஸோ அம்மா, முதல் வார்த்தை அம்மா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தாய் வேணும். அது ஜீவராசியாக இருந்தாலும் சரி, சிறு சைஸில் இருக்கிற எறும்புக்கு கூட ஒரு பெண் எறும்பு இருந்தால் தான் ஒரு எறும்பு உருவாக்க முடியும். அப்போ எங்கே இருக்குது பெண்? ஏன் இவ்வளோ ஏன் போகிறீங்க? ஒரு மரத்திலே வந்து ஆண் மரம் காய் காய்க்காது, பெண் மரம் தான் காய் காய்க்கும். சிம்பிள். ஸோ இவ்வளோ இருக்குது. ஒரு வாத்து இருக்கட்டும், கோழி இருக்கட்டும், ஜீவராசி, மனுஷன், அது நம்மளை கொல்ற இருக்கட்டும் இல்லை நம்ம மிருகத்தை கொல்ற மிருகமாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி, அந்த பெண்ணுன்ற இனம் வந்து லீடர்னு அர்த்தம். அதனால் ஒரு நாளும் நீங்கள் சோறு உடையாதீங்க. வீட்டுக்காரரை விட்டு போனால் டோன்ட் கேர்னுங்க. லவர்ஸ் விட்டு போயிட்டேன்னா ஐ டோன்ட் கேர்னுங்க. அஃபேரா போயிட்டேன்னா போட்டோம், எவன் போனாலும் போட்டோம். எவனை நினச்சா நீங்கள் வாடாதீங்க, எவனை நினச்சா நீங்கள் ஓடாதீங்க, எவன் பின்னாடி நீங்கள் ஓடாதீங்க. உங்கள் பின்னாடி வர வைங்க. சிங்கப்பெண் மாதிரி இருக்கும். சிங்கப்பெண் மாதிரி இருங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஐயோ கணவர் அடிக்கிறாரா, அவங்க திருப்பி அடிங்கன்னு நான் என்கரேஜ் பண்ணல. அவன் அடிக்காத மாதிரி நடந்துக்குங்க. அப்படி அவன் அடித்த உங்கள் மேலே தப்பே இல்லை அடித்தானா அப்படிப்பட்ட வீட்டுக்காரனே தேவையில்லை. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் எனக்கு எவன் ஃபோன் பண்ணி கமெண்டில் விட போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லை அப்படிப்பட்ட வீட்டுக்காரனே உங்களுக்கு. தரான மிஸ்பிஹேவ் பண்ணுறானா அப்படிப்பட்ட லவ்வரே உங்களுக்கு தேவையில்லை. லவ்வர் உங்களை வந்து தாங்குற மாதிரி இருக்கானா, உங்களுக்கு கரெக்டான ஒரு கப்பலாக இருந்தால் அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கொஞ்சம் ராங்காக இருந்தால் கட் பண்ணிவிடுங்க. தேவையில்லை. வருமுன் காப்பும். கடைசியில் ஒரு ரோட்டில் விட்டு போயிடுவான். ஸோ பெண்களும் தவறானவங்க இருக்காங்க, ஆண்கள் 2 பேர் ரோட்டில் நிற்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இது மகளிர் தினத்துக்காக மகளிருக்கு பேசுகிறேன். அடுத்தது ஆண்களுக்குன்னு ஒரு தினம் போது கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் நான். ஆமாம், நாங்கள் ப்ளஸ் கரெக்டான நியூட்ரலான ஆள் நான். ஆனால் அது அதிகமான சப்போர்ட்டை ஓட்டு யாருக்கு கொடுப்பேன்னா மகளிருக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியமும் அதிகமோ, எவ்வளோ அவங்களுக்கு பலம் அதிகமோ, பலவீனமும் அவங்க தான் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு மானன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆணுக்கு மானம் கம்மி. சில விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க தயங்கவே வேணாம். ஆனால் பெண் அப்படி இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. எது பண்ணாலும் 4 அறைக்குள்ளே தான் பண்ணணும். ஒரு ரெஸ்ட் ரூமில் வந்து துணி மாற்றுறதுலேருந்து எல்லாமே ஒரு 4 ரூம்குள்ளே 4 செவத்துக்குள்ளே தான் பண்ணணும். ஆனால் அப்படி இல்லை, சில விஷயம் மட்டும் தான் செவத்துக்குள்ளே பண்ணணும். இது எங்கே வேணால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எவன் பார்த்தா எனக்கு என்னடான்னு. அவ்வளோ ஒரு சுதந்திரம் இருக்குது. இறைவன் பிறக்கும் போதே நாட்டுக்கு சுதந்திரம் வருது விடுங்க. இறைவன் மனிதனுக்கு ஆண்மகனுக்கு பிறக்கும் போதே சுதந்திரம் நிறைய விஷயத்தில் கொடுத்துட்றான். ஆனால் பெண்களுக்கு சில விஷயம் தான் சுதந்திரமாகவே கொடுத்துருக்கான். நம்மவா இல்லையா? ஆமாம். லவ்வர் விட்டு போனால் ஃபீல் பண்ணாதீங்க, ஹஸ்பண்ட் விட்டு போனால் ஃபீல் பண்ணாதீங்க, அண்ணன் தம்பி பார்க்கலையா ஃபீல் பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா, கஷ்டமாக இருந்தால் 10 நாள் 1 நாள் அழுதிங்களா, அதுலேருந்து மீண்டு வெளியில் வாங்க.
லைஃப் இருக்குது, வேறு ஜென்ரேஷன் இருக்குது, வேறு லைஃப் இருக்குது. ஐயோ வீட்டுக்காரர் போயிட்டாரு, நம்ம லைஃபே போயிடுச்சு, நம்மளுக்கு யாருமே நினைக்காதீங்க. எவனுமே தேவையில்லை. உங்களுக்கு 2 கை 2 கால் உங்களை படைச்ச இறைவன் இருக்கான், அப்பா இருக்கான் மேலே, அவன் உங்களை பார்த்துப்பான். உங்களுக்கு பெத்த அப்பா அம்மா இல்லைனாலும் சரி, உங்களை மேலே படைச்சவன் ஒருத்தர் இருக்கான். பெற்றவங்க வந்து ஜஸ்ட்டு உங்களை கண்காணிக்கிறதுக்கு மட்டும்தான். அவங்கள படைச்சவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு. சுற்றி இருக்க எவனுமே உங்களுக்கு செய்தால அவனை நம்புங்க. ஒரு நாளும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான். இறைவன் நம்பினா என்றைக்குமே தோற்று போன சரித்திரமே கிடையாது. ஸோ எது உங்ககிட்ட போனாலும் சரி, உங்கள் தன்மானத்தையும் உங்கள் மானத்தையும் மட்டும் விட்டுறாதீங்க. மானத்தை விட்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே தேவையில்லைன்ற, மானத்தை விட்டு வர பணமும் வேணான்ற, மானத்தை விட்டு வர பதவியும் வேணான்ற, மானத்தை விட்டு வர சொத்தும் வேணாம். உங்களுக்கு எதுவுமே வேணாம், தூக்கி போடுங்க. ஏன்னா அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம மக்களுக்கே சொல்கிறேன், எவ்வளோ பெண்கள் தவறான பிஸ்னஸ் பண்ணி சாப்பிட்றீங்க. அந்த காசு ஒருத்தட்டே நின்று இருக்கா? நிற்காது. திருடி சாப்பிட்ற காசோ நம்ம உடல் விற்கிற காசை நிற்காதுமா. ஒருத்தர் நின்று ஆளாயிருக்கும் சொல்லுங்கள், நிற்காது. ஏன்னா அது நம்மளது இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, உங்களை வாழ்க்கையில் எது தோத்தாலும் உங்கள் தன்மானத்தையும் உங்கள் மானத்தையும் மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. எந்த இடத்துலையுமே காலில் விழுறதுல விழுங்க, தலை நிமிறத்துல தலை நிமிருங்க. பெண்கள்லாம் இப்படி லீடர், ஆண் லீடர் இல்லை. ஆண் சிங்கம் கூட இறைக்க போகாது, பெண் சிங்கம் இறைக்க போய் தான் ஆண் சிங்கம் இது இறைய கொடுக்கும். உக்காந்தத்தில் சாப்பிட்றது தான் ஆணோட வேலையே. ஆண் சிங்கம் ஆனால் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், அது கர்ஜனம் பெருசாக இருக்கும். ஆனால் பெண் சிங்கம்னா வேட்டைக்கே போகும். அம்மாவா இல்லையா? ஆமாம், பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு ஆடும். அப்போ அது தானே பெருசு. இன்றைக்கும் சொல்கிறோம்மா, 10 வலிக்கு ஒரு வலி, 100 வலிக்கு ஒரு வலி பிரசவ வலி. ஒரு ஆண் தாங்க மாட்டான். ஒரு தலைவலிக்கே மாத்திரை போடுறான், ஒரு ஊசி போட்டுக்க மாட்டேன். நான் இவ்வளோ மாலிக்கு போய் இவ்வளோ பேய் ஓட்டுறேன், ஆத்மா ஓட்டுறேன், ஒரு ஊசி போகிறதுக்கே முடியாது. ஆனால் பெண்கள் வலிக்கும் தெரிஞ்சும் பிரசவம் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ பெருசாக வயிறு கிளிக்க போகிறோம் தெரிஞ்சும் பண்ணிக்கிறாங்க. ரீஆப்ரேஷன் பண்ணுறாங்க, 300 புள்ளியும் பெற்றுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு. மன அழுத்தம் இப்போ யாருக்கு ஜாஸ்தி? பெண்களுக்கு தான் ஜாஸ்தி. தைரியம் யாருக்கு ஜாஸ்தி? பெண்கள். இவ்வளவும் இறைவன் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் மானத்தை பார்த்து பயப்படுறீங்க. எவனை பார்த்து பயப்படாதீங்க. எவனுமே இங்கே உண்மை இல்லை, எவனுமே இங்கே நியாயவாதி கிடையாது. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாடுங்க. உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் அரெஸ்ட் ஆகாதீங்க, சரண்டர் ஆகாதீங்க. உங்களை வாழ்க்கை நீங்கள் மீண்டு வெளியில் வாங்க, வாழ்ந்து காட்டுங்க. உங்கள் ஒரு லவர் ஏமாற்றி போனேன்னா வாழ்ந்து காட்டுங்க. புருஷன் விட்டுட்டு இன்னொரு அஃபேரில் போனோன்னா வாழ்ந்து காட்டுங்க. சொத்து போயிச்சா வாங்கி காட்டுங்க. பதவி போச்சா திருப்பி ஜெயிச்சு காட்டுங்க. எல்லாமே நீங்கள் நினச்சா முடியும். மக்கள், என்னோடய பெண்களே நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சா முடியும். ஸோ இவ்வளோத்துக்கும் பண்ணுங்கள். இப்போ ஆண்களுக்கு வர நல்லா கேட்டுங்க. ஆண்கள் மக்களே, இது நிறைய வீடியோ ஜென்ஸும் பார்க்கலாம், லேடிஸும் பார்க்கலாம். நான் ஜென்ஸுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பெருசாக பெண்களுக்கு வந்து நீங்கள் 50,000 புடவை, நல்லா ஒரு 100,000 நகை, பென்ஸு, BMW காரு, அது இது எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, பெண்களுக்கு பத்தாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க எதிர்பார்க்குறதே வந்து தன் கணவர் வந்து நம்மக்கிட்ட 1 மணி நேரம் உட்காந்து பேச மாட்டாரா, நம்ம சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரா, நம்ம கூட பைக்கில் ஒரு கடைக்கு போக மாட்டாரா, நம்மளுக்கு கொஞ்சம் பூ வாங்கி தர மாட்டாரா, நம்மளுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்கும், புடவை இருக்கும், இன்றைக்கி அவர் ஒரு புடவை வாங்கி தர மாட்டாரா, ஒரு 4 பேர் நம்மளை பைக்கில் கூப்பிட்டு போக மாட்டாரா. இந்த சின்ன சின்ன ஆசை தான் ஒரு மனுஷன், ஒரு பெண்ணோட ட்ரீமை வந்து ஃபில் பண்ணும். ஒரு பொம்பளை மனசில் உடம்புல இடம் பிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, மனசில் இடம் பிடிக்கிறது தான் பெரிய விஷயம். இன்றைக்கி நிறைய பெண்கள் வாழ்கிறாங்க, அந்நியுன்யமாக வாழ்கிறாங்கன்னா கிடையாது, கடமைக்கே வாழ்கிறாங்க. பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, பெருசாகிட்டாங்க, வேறு வழி இல்லை, விதி இல்லை, வாழ்ந்துறாங்க. ஹாப்பியாக வாழ்கிற ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 20% தான்மா. 80% வாழ்கிறதே இல்லை. ஆமாவா இல்லையா? ஏதோ கடமைக்கு போகிறாங்க, ஒரே பைக்கில் போகிற மாதிரி இருக்கும், ஒரே காரில் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா தனி ரூமில் இருப்பாங்க, ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் 2 பெட்ரூமில் இருக்காங்க. எதுக்கு அந்த வாழ்க்கை? தூக்கி போட்டு போயினே இருங்க. இந்த பாருங்கள், நமக்கு ஜென்ஸ், நான் சொல்கிறேன், ஒரு ஜென்ஸுக்கு முழுக்க இந்த வீடியோ ஜென்ஸுக்கு மட்டும்தான். லேடிஸ்க்கும் சமர்ப்பணம், முக்கியமாக ஜென்ஸுக்கு. அவங்கள நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண சொல்ல, மதிங்க. தங்கச்சியாக இருந்தாலும் மதிங்க. தாயாக இருக்காங்களா, தாய்க்கு கொடுங்க, மரியாதை கொடுங்க. எல்டர் சின்ன தங்கச்சியாக இருந்தாலும் மரியாதை கொடுங்க. பெரிய அக்காவாக இருந்தால் மரியாதை கொடுங்க. உங்களோட மனைவிக்கு மரியாதை கொடுங்க. உங்கள் சுற்றி இருக்கிற உறவுக்கு, பெண்ணுன்ற இனத்துக்கே நீங்கள் மரியாதை கொடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஊரில் போய் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, கட்சியில் நான் பற்றி அந்த மாதிரி பேசலை. நான் சொல்கிறது, நம்ம சுற்றி இருக்கிற பெண்களுக்கும், நம்ம தாயாருக்கும், மனைவிக்கும், சகோதரிக்கு நம்ம மதிக்க தெரிஞ்சால் தான் நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிற பொண்ணு இன்னொருத்தனை மதிக்கும். உங்கள் பையன் இன்னொரு பொண்ணை மதிப்பான், பொண்ணாக பார்ப்பான், பெண்ணாக அணைவான். அப்படி இல்லைன்னா அது தவறாக தான் முடியும். ஸோ தயவு செஞ்சு மதிங்க. அவங்க சமைச்சு வச்சாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்சதை கூப்பிட்டு போங்க, பிடிச்சதை பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃபுக்காக நீங்கள் வாழுங்க. எல்லா ஆண் ஜென்ஸுக்கு லைஃப் வந்து கேட்டால் எங்கே போகலாம் கேட்டால் பாருங்களேன், கோவா போகலாம், சிம்லா போகலாம், தாய்லாந்து போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு. ஆனால் ஒரு பெண்ணை கேட்டால் கோயிலுக்கு போகலாமா,
அப்படின்னும். ஏன் சொல்லுவேன்னா அங்கே போனால் தான் தன் புருஷனுக்கு நல்லது நடக்கும். எப்படி அங்கே போனால் தான் தன் பிள்ளைங்களுக்கு கூட நல்லது. கணவரை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய. அதான் உண்மை. பொண்ணு கூட எங்கெங்கே போகலாம், நீ செவ்வாய்க்கிழமை முருகல் கூப்பிட்டு போங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க அம்மன் கோயில் கூப்பிட்டு போங்க, சனிக்கிழமைங்க பெருமாள் கோயில் கூப்பிட்டு போங்க. ஏன் அவள் நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருக்கணும்னு. அதில் கூட நல்லதாங்க நினைக்கிறா. தூங்கும்போது எல்லாமே சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் கழுவிச்சிட்டு படுப்பா. அவன் நினச்சிட்டு இப்போ வேலை எல்லாமே செய்கிறான்னு. இருக்கும்போது வீடு சுத்தமாக வச்சா மறுநாள் பர்க்கத்து வரும், லக்ஷ்மி வரும். ஒரு பெண்மணி யோசிக்கிறது அனைத்தும் தன் குடும்பத்துக்காக மட்டும்தான் யோசிப்பான். ஆனால் ஒரு கணவன் ஒரு ஆம்பளை பார்த்திங்கன்னா, நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்ல வரல, ஒரு 50% குடும்பத்தை யோசிச்சா 50% ஃப்ரெண்ட்ஷிப்பு, வெளி உலகம், ட்ரிங்க்ஸு, அது இது வீண் நச்சு செலவு. பெண்களும் சில பேர் இருக்காங்க, ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. நம்ம தப்பான போகிறவங்களையும் தவறாக போனவங்களையும் விட்டுடுவோம். அது கால்வாசி தான். மீது முக்கால்வாசி நல்ல பெண்கள் இருக்காங்களே, அவங்களுக்காக வாழுங்க மக்களே. அம்மாவை மதிங்க. திருப்பி சொல்கிறேன், நீ 4 பேர் மதியா வாழ்க்கையில் நீ உச்சத்துக்கு போயிடுவேன். தங்கச்சியை, அக்காவை, அம்மாவை, தன் மனைவியை, இந்த 4 பேர் மதிச்சுன்னா இந்த உலகம் உன்னை மதிக்கும். சிம்பிள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. இதுவரையும் உங்கள் அக்காவை தங்கச்சியை எப்படியும் ட்ரீட் பண்ணியிருக்கலாம், எப்படியும் மதிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், வாடி போடி திட்டிருக்கலாம். இதை செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஏன்னா கூட ஒரு தடவை தான் பிறந்திருக்கோம், மறு தடவை பிறக்க போகிறதில்ல. இவன் மூஞ்சி நான் பார்க்க போகிறதா, என் மூஞ்சி அவள் பார்க்க போகிறதில்ல. அடுத்த ஜென்மம் பிறப்போம்னே அவளுக்கு தெரியாது. இன்றைக்கி பிறந்திருக்க பிறப்பு அக்கா தங்கச்சின்ற உறவு விட்டுறாதீங்க, போனால் கிடைக்காது. உங்கள் வீட்டில் இருக்கிறவர் தான் உனக்கு அக்கா. அவள் கல்யாணம் பண்ணி போயிட்டோன்னா நாளைக்கு உனக்கு கை நீட்டி பேச முடியாது. அப்போ அந்த உறவை இருக்கிற அந்த 20 வருஷம் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழு. அம்மாவா இல்லையாம்மா? உங்ககிட்ட இருக்க உன் தங்கச்சி, உன் வீட்டில் இருந்தால் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போயிட்டோன்னா அவள் ஏன் கூட நீ கூப்பிட முடியாது, அவளை கை அடிக்க முடியாது, உன் மடியில் உட்கார வைக்க முடியாது. போயிடும் உரிமை. அவன் வீட்டுக்காரன் வந்துடுவான். ஒன்னொருத்தன் வர வரை தான் உன் பருப்பு வேகும். ஸோ கிடைச்சதை பயன்படுத்துங்க, தவற விட்டுறாதுங்க. பெண்கள் ரொம்ப உலகத்துக்கு முக்கியமாக, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணுமோ ட்ரீட் பண்ணிங்கன்னா என்றைக்குமே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் சப்போர்ட்டுக்கு இருப்பாள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர் பாய், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மகளிர் தினம் அப்படிங்கும் பொழுது மகளிரை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்பவே அருமையான விஷயமா இருந்தது. கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் நிறைய மாற்றங்கள் அவங்களோட லைஃப்பில் நடக்கணும், பெண்களை எப்படி மதித்து நடக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அற்புதமான பதிவு. நன்றி பாய். நன்றிம்மா.